மீண்டும் மாரி செல்வராஜ் தான். பைசன் மிகப்பெரிய வெற்றி எல்லா திரையரங்குக்கும் தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. அதாவது தென் தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுலா போற மாதிரி எல்லா திரையரங்குக்கும் போய் வெற்றி படமா கொண்டாடிட்டு இருக்காரு. இதற்கு நடுவில் ஒரு திரையரங்குல அவர் பேசின விஷயம் பாத்தீங்கன்னா வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னா, ரஜினி சார் தலைவர் என்னை நம்பி வந்தால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சூப்பரான ஒரு கதை இருக்கு. அதற்கு ரஜினி சார் என்னை நம்பி வந்தால் கண்டிப்பா ஒரு நல்ல கதையோட நல்ல படமா அது இருக்கும். தலைவர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் சரி, தலைவருடைய மைண்டில் ஒரு விஷயம் சரின்னு மட்டும் பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து 1% கூட பின்வாங்க மாட்டார். அவர் அதை துணிஞ்சு அதை செஞ்சிருவார். தலைவரோட மைண்டில் என்ன இருக்குன்னு தெரில. மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரா என்னன்னு தெரில. மாரி செல்வராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் தானோ அவர்களுக்கு அவர் ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஐஸ்வரி கணேசனுக்கும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ ரஜினி சார் அவர்கள் லைக்காக்கு படம் பண்ணாலும் சரி, ரெட் ஜெயிண்ட்டுக்கு பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, மாரி செல்வராஜ் அவர்களுடைய டேட் எல்லாமே இருக்கு. இதை தலைவர் தான் முடிவு பண்ணணும். தலைவருக்கு டச்சப்பான விஷயம் ஏதாவது அந்த கதையில இருந்தது அப்படின்னா இது எப்போ வேணா கூப்பிடுவார். தலைவரை பொறுத்த வரைக்கும் அந்த கதை அவர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அவருக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த விஷயம் சரி, இந்த கதை கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை. இதுல எவ்வளோ கான்ட்ரவர்சி வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இந்த படம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை. இது கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் அப்படின்னு மட்டும் தலைவருக்கு தோணிருச்சு அப்படின்னா மாரி செல்வராஜ் அவர்களை கூப்பிடுவாரு. மாரி செல்வராஜ் அவர்களுக்கு படம் பண்ணுவாரு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா காலம்தான் பதில் சொல்லணும். அப்படி ஒரு நிகழ்வு நடந்தா தலைவர் என்ன பண்ணாலும் சரி, தலைவரோட தொண்டனா தலைவரோட ரசிகரா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். தலைவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் மாரி செல்வராஜ் அவர்கள் சூப்பரான ஒரு படைப்பாளி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 100க்கு 200% சிறந்த இயக்குனர் மாரி செல்வராஜ்ங்கிறது இந்த இடத்துல